The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நாடு முழுவதும் நடைபெற இருக்கும் பாதுகாப்பு ஒத்திகையால் பொதுமக்கள் பதற்றப்பட வேண்டியதில்லை என ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் சுதீஷ் நடத்திய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்தர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், இப்போ ஒரு போர் பதற்றம் அப்படிங்கும்போது ஒரு எல்லை பகுதிகளில் அது நிகழும் போது மக்களுக்கு ஒரு பதற்றமான ஒரு விஷயங்கள் இருக்காது. ஸோ இதை இப்போ மாநில அளவில் இது மாதிரி மாற்றில் போன்ற விஷயங்கள் பண்ணும்போது மக்கள்கிட்ட அது எப்படி கொண்டு போகணும், அது எதுக்கு செய்யறாங்க, அந்த மாற்றில் போன்ற விஷயங்கள் அது எப்படி செய்யறாங்க சார்? ஒரு போர்னு சொல்லி வரும்போது போர்ல ரெண்டு விதமான யுத்தங்கள் நடத்தப்படும். ஒன்னு ஆட்கள் வருவார்கள், விமானங்கள் வரும், குண்டுகள் பொழியப்படும், இது மாதிரி ஒரு போர். இன்னொன்னு எக்கனாமிக் வார், பொருளாதார யுத்தம். அப்ப ஒரு நாடு எங்கெங்கெல்லாம் பொருளாதார ரீதியாக பலம் பெற்றிருக்கிறதோ, எந்த கேந்திரங்கள் பொருளாதாரத்தை வளர்க்கின்றனவோ அவைகள் எல்லாம் டார்கெட் செய்யப்படுங்கிறது பொதுவா ஒரு யுக்தி. ஆனா இது தெரியாம இல்ல, இந்தியாவுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கிறது. இன்னைக்கு ட்ரில்லுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. இந்த ட்ரில்லுங்கிறத பத்தி பேசாமலே ஒவ்வொரு வருஷமும் இந்த சிவில் டிஃபென்ஸ் இவங்கெல்லாம் இந்த ட்ரில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால மக்கள் யாரும் பதட்டப்பட வேண்டியதில்லை. இந்த ட்ரில் இது வரைக்கும் சத்தம் போடாம பண்ணுவாங்க. இன்னைக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. சில சமயம் சைரன் பண்ணா என்ன பண்ணணும், சைரன் அடிச்சா என்ன பண்ணணும், உங்களை எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு. வருமுன் காப்போன் அப்படின்னு சொல்லி இதை நீங்க வச்சுக்கலாம். இதுக்காக யாரும் கவலைப்படவோ அல்லது பதட்டம் அடையவோ தேவையில்லை. பெரும்பாலும் இப்ப நம்ம சதர்ன் ரீஜன்ல இருக்கோம். இந்த அளவுக்கு அவங்க இங்க வர முடியும். ஒரு போர் என்று வந்தால் இந்த அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னா, விமானங்கள் மூலம் வர்றதுங்கிறது எங்க வேணாலும் வரலாம். ஆனா அதை தடுக்கிறதுக்கான ஆயத்தங்கள் இந்திய அரசு தயாரா வச்சிருக்கோம். அதனால நம்ம ரெண்டு விஷயங்களை நம்ம தெளிவா இருக்கணும். போர் என்று வந்தால் நாம் நம்முடைய அரசாங்கத்தின் பின்னால் நம் நாடு அனைத்தும் ஒட்டுமொத்தமாக நிற்போம் அப்படிங்கறதுல நமக்கு எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி போர் என்று வரக்கூடாத ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்குவதற்கும் டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாக்குறதுக்கும் நம்முடைய அரசு நிச்சயமாக முயற்சி எடுப்பார்கள். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது, சுருக்கமா சொல்றதுன்னா, நாம் நம் அரசின் பின்னால் நிற்போம். இந்தியர்கள் என்ற அளவில் ஒட்டுமொத்தமாக நிற்போம். நம் அரசு நமக்கு சொல்லும் செய்திகளை நாம் தொடர்ந்து செவிமடுப்போம். நம்முடைய கடமையை நாம் செய்வோம். பதட்டப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இந்திய நாடு பலம் பொருந்திய நாடு. இந்திய நாட்டில் ஒரு போர் என்று வந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முஸ்தீவுகள் இன்று நேற்று என்றில்லை, பல ஆண்டுகளாக அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற நம்பிக்கை, என்ற உறுதி நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். ஒரு பதற்றமான சூழல் எல்லையில நிலவினாலும் கூட மாநில அரசு மக்களுடைய ஒரு பதற்றத்தை தணிப்பதற்கான விஷயங்களை, இது மாதிரியான விஷயங்களை நீங்க கையாளணும்னு நீங்க சொல்ல வரீங்க? இல்ல, மாநில அரசுகள் இப்ப நம்ம சொன்னதை மாநில அரசுகள் சொல்ல போறாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா, தேவையற்ற பதட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல போறாங்க. சில எல்லைகள்ல ரொம்ப பெரிய பதட்ட நிலை இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஏனென்றால் இந்த பர்சனல் காம்பட்டுங்கிற அளவுக்கு நேரிடை யுத்தம்ங்கிறது எல்லைகள்ல தான் நடக்கும். அதனால அந்த இடத்துல நம்முடைய பதட்டமும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அதற்கு தகுந்தபடி முன்னேற்பாடும் மிக அதிகமாக எல்லையோரங்களில் இருக்கும். மற்றபடி நாட்டுடைய இந்தியா ரொம்ப பெரிய நாடு. இவ்வளவு பெரிய நாட்டுல ஒவ்வொரு இன்ச்சிலையும் யாரும் சண்டைக்கு முசிய வச்சு கொண்டு வர முடியாது. முதல்ல சண்டை வருமாங்கிறதே நமக்கு தெரியாது. அதுக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய ஆயத்த நிலையில் நாம் இருக்க வேண்டும்ங்கிறத பற்றி மாநில அரசுகள் தங்களுடைய மக்களுக்கு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.